ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபோனில் இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய டெவலப்பர் ஆப்ஷன் மோட். உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து டெவலப்பர் மோடு எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்காது. அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸியாக எனேபிள் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். நான் ஆல்ரெடி டெவலப்பர் மோடை வச்சு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இதில் வந்து டெவலப்பர் மோடு மட்டும் பர்டிகுலராக எப்படி ஆன் பண்ணுறதா சொல்லி தரப்போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி கிடைக்காது, வீடியோ புரியாமல் போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல்னால் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. ஓகே கேஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வந்து இன்பில்ட்டாக வந்து ஃபோன் செட்டிங்ஸ் இருக்கும். ஃபோன் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அபவுட் ஃபோனுன்னு இருக்கும். அப்படி அபவுட் ஃபோன் உங்களுக்கு தேடி கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் சர்ச் பார்லேயே அபவுட் ஃபோனை டைப் பண்ணிக்கலாம். அபவுட் டைப் பண்ணிங்கன்னா போயிடும். அதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். டிவைஸ் நேமு, வெர்ஷனு நிறையா இருக்கும். ஆண்ட்ராய்டு வெர்ஷன்லாம், ப்ராசஸர், உங்களோட ஃபோன்ஸ்க்கு என்னென்ன ரேம் கொடுத்துருக்காங்க, ரோம் கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ் எவ்வளோ, எல்லாமே இதில் செக் பண்ணிக்கலாம். அதில் வந்து அபவுட் ஃபோனில் வந்து வெர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். வெர்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பில்ட் நம்பருங்கிறது ஒரு இது பார்க்கலாம். இல்லைனா உங்களோட ஃபோனில் வந்து சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் கூட சொல்லியிருக்கோம், அதுலேயே பில்ட் நம்பர் இருக்கும். அதை கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு 7 டைம் ப்ரெஸ் பண்ணணும். 7 டைம் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூஆர் நவ் இன் டெவலப்பர் மோடுன்னு காமிக்கும், கீழே காமிச்சிரும் டெவலப்பர் மோடு எனேபிள் ஆயிடுச்சுன்னு. இப்போ டெவலப்பர் மோடுக்குள்ளார எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஒன்று சர்ச் பார்லேயே டெவலப்பர் ஆப்ஷன்னு டைப் பண்ணி பாருங்கள். டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போகும். அப்படி இல்லை உங்களுக்கு எங்கே இருக்குன்னு கரெக்டாக தெரியணும் அப்படின்னா பேக் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அடிஷ்னல் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷனுங்கிறது எனேபிள் ஆயிரும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனேபிளில் இருக்கும். அதை டிசேபிள் பண்ணோம்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், டிசேபிள் ஆயிரும். அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த டெவலப்பர் மோட் யூஸ் பண்ணி எப்படி ஃபோன் ஸ்பீடெலாம் இன்க்ரீஸ் பண்ணுறங்கிற வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இந்த செட்டிங்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.